ஹலோ கைஸ், வெல்கம் டு திரைக்குறள். நான் உங்க விக்கே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்னன்னா, நான் ஒரு தடவை சொன்னா 173 தடவை சொன்ன மாதிரி. அதான் கைஸ், தலைவர் 173 இந்த படம் RK5 வந்து ரொம்ப நாளா ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாங்கன்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் தியரிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அஃபிஷியல் இல்லாத அனௌன்ஸ்மெண்ட் நிறைய வந்தது. அந்த டைம்ல எல்லாம் ஓகே, இந்த படத்தை வந்து இவர் டைரக்ட் பண்ண போறாரு, இவர் மியூசிக் பண்ண போறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வெளியில வந்த டைம்ல இதை வந்து சுந்தர் சி தான் வந்து டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்லி அஃபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே நம்ம எல்லாருமே அருணாச்சலம் மாதிரி ஒரு சூப்பரான என்டர்டைனர் ஃபிலிம் வரப்போகுது நமக்கு, இதுக்கு வந்து ஆதி அவர் மியூசிக் பண்ணா நல்லா இருக்கும், இதுக்கு இவர் அனிருத் மியூசிக் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆடியன்ஸும் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இந்த படத்துல காமிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா திடீர்னு சுந்தர் சி சார் அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. அது என்னன்னா, இந்த மாதிரி நான் அந்த படத்துல இருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அதே சமயத்துல இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோட அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல டான் படத்தை டைரக்ட் பண்ண சிபி சக்கரவர்த்தி தான் அடுத்து இந்த தலைவர் 173 படத்தை டைரக்ட் பண்ண போறான்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து நான் ஒரு சின்ன விஷயம் கேதர் பண்ணிருக்கேன். அது என்னன்னா, அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்த அந்த போஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னா அதுல அப்படி த்ரெட் மாதிரி தலைவரோட போஸ்டர் வந்து பண்ணிருப்பாங்க. அதே நேரத்துல அனௌன்ஸ்மெண்ட் டுமாரோ 11 AM வந்த அந்த டேக்லைனும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்ம கிளாத்ல இருக்கிற எம்ப்ராய்டரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். சோ இதை வச்சு ஃபேன்ஸ் தியரிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலைவர் வந்து இதுல ஒரு டெய்லர் ஷாப் வச்சிருக்கிற ஒரு ஓனரா இருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. டெய்லர் ஷாப் வச்சிருக்க ஓனர் அதே நேரத்துல கேங்ஸ்டர். இது எப்படிப்பட்ட ஒரு கதையா இருக்கும் அப்படின்றதுக்கு நிறைய தியரிஸ் இருக்கு. அந்த தியரி மட்டும் இல்லாம ஹாலிவுட் படமான தி அவுட்ஃபிட் அப்படின்ற படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி சொல்லுது. இது வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, இந்த படத்தோட வந்த போஸ்டரையும் அந்த படத்தோட போஸ்டரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரி சிசர்ஸ் அண்ட் த்ரெட்ஸ், அந்த பட்டன்ஸ், அது மட்டும் இல்லாம போலி பாஸ்போர்ட்ஸ் இருக்கிற மாதிரியும் கன்ஸ் இருக்கிற மாதிரியுமான போஸ்டர் டிசைனிங் இதுல இருக்கு. இதை வச்சு இது அந்த படத்தோட ஒரு தழுவலா இருக்குமோ, அந்த படத்தை வச்சுதான் இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி பண்றாங்களோ. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம ஒரு கதை கேள்விப்பட்டோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தி ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ், அதாவது லியோ. இந்த படமும் அவர் ஹாலிவுட் படத்தோட பேஸ் வச்சுதான் இந்த படம் பண்றாங்கன்றது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. அதை வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ இந்த படமும் அதே மாதிரி ஒரு தழுவல்ல தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல இது ஒரு ஸ்டைலான காமெடி ஓரியன்டட் அண்ட் ஆக்ஷன் பிலிமா இருக்கும்னு சொல்றாங்க. ஸ்டைலான காமெடி படம்னும் போது நம்ம யோசிக்கலாம், ஒரு படையப்பா மாதிரி, இல்ல ஒரு அருணாச்சலம், ஒரு அண்ணாமலை மாதிரி, இந்த மாதிரி படங்கள் மாதிரி நம்ம இந்த கதை அமையுன்றதே நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த படத்துக்கும் மியூசிக் வந்து அனிருத் தான் பண்றாரு. அதையும் RK5 சைட்ல இருந்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்த அப்டேட்கள் எப்போ வரும்னு ரொம்ப எதிர்பார்க்கிற படமா இருக்கிற இந்த தலைவர் 173ல தலைவரோட கேரக்டருக்கு ஒரு கியூரியாசிட்டி ஒன்று வந்திருக்குன்னு சொல்லலாம் கைஸ். அது எப்படின்னா, ஒரு டெய்லர் ஷாப் ஓனரா இருக்காரு. அவரோட ஃபேமிலியை வந்து அவர் சேஃப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு டார்க்கஸ்டான ஒரு எப்படி சொல்ற டேஞ்சரஸான ஒரு டார்க்கஸ்டான ஒரு பேக் ஸ்டோரி அவருக்கு இருக்கு. அந்த ஸ்டோரி வந்து யாருக்குமே தெரியாம அவர் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தெரிய வர அதனால வர பிரச்சனையை இவர் எப்படி சமாளிப்பாரு, இவங்களோட ஃபேமிலி எப்படி இவர் வந்து கேதர் பண்ணுவாரு, அதே நேரத்துல இவரோட ஒரு பின்பமும் வெளியில உடஞ்சிராத மாதிரி அவர் எப்படி பாத்துக்க போறாருன்ற மாதிரி தியரிஸ் நிறைய இங்க சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து இருந்து எப்படி இந்த கதை வருது, எப்படி இது படமாக்கி இவங்க வந்து நமக்கு ஒரு வெற்றி திரைப்படமா கொடுக்க போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த படம் இவர் தான் டைரக்ட் பண்ண போறான்றது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து அஸ்வத் மாரிமுத்து பண்ண போறாரு, இல்ல ராம்குமார் பண்ண போறாரு, அவரும் இல்லைங்க நிதில் ராமசாமி தான் பண்ண போறாருன்னு சொல்லி நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அது எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி RK5 சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. இது வந்து இவர் தான் டைரக்ட் பண்றாரு, சிபி சக்கரவர்த்தி தான் பண்றாருன்னு சொல்லிட்டாங்க. சிபி சக்கரவர்த்தியும் அவரோட ட்வீட்ல அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து ஒரு எமோஷனலான மூமெண்ட். ஏன்னா என்னோட 2வது படமான இந்த படமே நான் வந்து தலைவர் வச்சு படம் பண்றேன், இது வந்து ஒரு மேஜிக்கலான எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போதுன்னு சொல்லி அவரோட சைட்ல இருந்து அவர் ட்வீட் சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து எவ்வளவு சீரியஸா எடுத்து எவ்வளவு ஒரு நல்ல படமா கொண்டு வந்து கொடுக்க போறாங்கன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா RK5 சைட்ல இருந்து வர படங்களை நம்ம தாராளமா ஒரு நம்பி தியேட்டர்ல போய் உட்காந்து திருப்தியா பார்த்துட்டு வர படமா இருக்குன்றதே நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள், அந்த விக்ரமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி RK5 ப்ரொடியூஸ் பண்ண படங்களா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு தியரியா வந்தாலுமே கடைசியில படம் நம்ம போய் பார்க்கும்போது ஓகே, நம்ம கொடுத்த காசுக்கு நம்ம திருப்தியா ஒரு படம் பார்த்துட்டு வந்துட்டோம்ன்ற மாதிரியான படமா தான் இருந்தது. ஏன்னா தலைவருக்கும் இதுக்கு முன்னாடி வந்த சில படங்கள் வந்து சரியா போகாத காரணத்தினால அவருமே கதையில வந்து கொஞ்சம் கரெக்டா இந்த கதை வந்து இது நம்ம ஃபேன்ஸ்க்காக கரெக்டா பண்ணணும், இது வந்து கண்டிப்பா ஹிட் கொடுக்கணும்னு சொல்லி அவர் அடுத்தடுத்த கதையிலையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காருன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் விகே. மறக்காம திரைக்குறள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு நீங்க நெட் ஆன் பண்ண உடனே வரும். கண்டிப்பா மறக்காம வீடியோஸ் பாருங்க. தேங்க்யூ கைஸ்.